ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போற இந்த வீடியோ கிம்பிள். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் லேர்ன் டு வின் தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எப்பயும் போல எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கிம்பிள் அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அருமையான, மிக அருமையான ஜியோன் ஸ்மூத் 4. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிம்பிள். சூப்பராக இருக்குது பாருங்கள், ஜியோன் ஸ்மூத் 4. எடுத்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான ஒரு ட்ரைபேட், சின்ன ட்ரைபேட். நம்ம ட்ரைபேட் ஒன்று அருமையாக ஒரு ட்ரைபேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதில் ட்ரைபேடுக்கு அடுத்து ஒரு டேட்டா கேபிள் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதோடைய பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஜியோன் ஸ்மூத் 4 கிம்பிள் பாருங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிம்பிளுடைய ஆல் கீ ஃபியூச்சர்ஸ், ஒரு கிம்பிளை எப்படி பயன்படுத்துறதுன்ற அந்த கிம்பிள் இருக்கக்கூடிய எல்லா பட்டன்ஸ், கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் மிக தெளிவாக இந்த டுட்டோரியலில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த கிம்பிளை பயன்படுத்தி உங்களுடைய வீடியோ ஷூட் ரொம்ப அருமையாக பண்ணலாம். அந்த கீ ஃபியூச்சர்ஸ் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், நம்பர் ஆஃப் கீ ஃபியூச்சர்ஸ், கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்கு, கிம்பிளில் பல்வேறு வகையான பட்டன்ஸ் இருக்கு. அந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்றத இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிம்பிளில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ், கீ பட்டன்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 ஸ்டிக்ஸ் என்னன்றது ஒவ்வொன்றையும் பின்னாடி விளக்குறோம். முதல் நாம் இந்த மெனு ஒன்று இருக்குது, அடுத்து டிஎஸ்பி இங்கே ஒன்று இருக்குது. சென்ட்ரலில் செலக்டருக்கு இந்த பட்டன் சென்ட்ரல்லே அமுத்தலாம். அப்போது 1 2 3 4 இந்த 4 கீ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இங்கே 4 பட்டன்ஸ் இருக்குது. இங்கே இந்த ரெட்டில் இருக்குது. இங்கே 2 பட்டன்ஸ். இந்த 2 பட்டனில் மேலே தள்ளலாம், கீழே இறக்கலாம். அடுத்து பவர் பட்டன்ஸ். இது வந்து நம்மளுடைய பேட்ரி சார்ஜ் காட்டக்கூடிய இண்டிகேட்டர். அப்போது இதுக்கு பக்கத்தில் இங்கே ரோல் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த ஜூமிங் பண்ணுறதுக்கான ஒரு ரோல். இதை ரோல் பண்ணோம்னா நமக்கு ஜூமிங் ஆகும். அப்போது இந்த கிம்பிளில் மொத்தம் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன பட்டன்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பட்டனை பயன்படுத்தி நாம் எப்படி வீடியோ ஷூட் பண்ண போகிறோம், எப்படி கேமரா ஷூட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோஸு
பயன் என்ன, இந்த பட்டன்ஸை வந்து இந்த கீ ஃபீச்சர்ஸ் வேணும்னா இந்த பக்கம் லேசாக அமுத்தணும், அடுத்து இந்த கீ ஃபீச்சர்ஸ் வேணும்னா இந்த பக்கம் ஒரு அமுத்து, இது மேலேனா இங்கே மேலே நோக்கி ஒரு கிளிக் பண்ணுறோம், கீழே வேணும்னா கீழே நோக்கி ஒரு கிளிக்கு. இந்த ஜாய்ஸ்டிக்கை தான் லெஃப்ட்டு ரைட்டு அப்பர் டவுனுன்ற 4 இடத்துல இந்த கீ ஃபீச்சர்ஸை வந்து நாம் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த இதை செலக்ட் பண்ணணுன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கை கீழே அமுத்துறோம், இந்த சைடில் பார்க்கணுன்னா இந்த சைடில் இப்படி கிளிக் பண்ணுறோம், மேலேன்னா மேல் நோக்கி கிளிக் பண்ணுறோம், லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணுறோம். நீங்கள் இந்த பட்டன்ஸை நம்ம கிளிக் பண்ணி அமுத்தினோம்னா இது பண்ணிக்கலாம், இதை மேலே கீழே ஏற்றலாம். இது பவர் பட்டன் ஆன், இது வந்து ஃபுல்லாக வந்து இண்டிகேட்டர், இது வந்து ஜூம் ஆப்ஷன். ஓகேங்களா, இதுதான் முதல்ல கிம்பிளுடைய கீ ஃபீச்சர்ஸ். இது ஒவ்வொரு கீ ஃபீச்சரும் எப்படி பயன்படுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளில் பின்பகுதியில் 2 பட்டன்ஸ் இருக்கும் பாருங்கள், இங்கே ஒன்று அடுத்து இது ஒன்று. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கீ ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ அடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறப்போ சொல்கிறோம். கிம்பிளில் செல்லு ஃபிட் பண்ணி ஷூட் பண்ணுறப்போ கிம்பிளுடைய பேக் சைடில் 2 பட்டன்ஸ் இருக்குது. இந்த 2 பட்டன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதை பற்றியான வீடியோவை இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கிம்பிளில் இருக்கிற இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு வந்து நாம் நம்மளுடைய மொபைலை வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைலை வந்து நாம் இந்த கிம்பிளில் ஃபிட் செய்யணும். நெக்ஸ்ட் நாம் இந்த கிம்பிளை இந்த மாதிரி ஃபிட் பண்ணி முடித்த உடனே ஜஸ்ட் இதை இப்படி மூவ் பண்ண உடனே உங்களுக்கு கிம்பிள் இந்த பேலன்ஸாக இருக்கும். இதனுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக் இருக்குது. இந்த லாக்கை வந்து நாம் டைட் பண்ணிவிட்டு இந்த கிம்பிள் வந்து இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பவர் பட்டனை ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு ரெகுலர் பொசிஷன் வந்துடும். இப்போ பவர் பட்டனை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் டச் பண்ண மாதிரி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிம்பிள் ஆன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு ரெகுலர் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம இந்த கிம்பிளை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜியோ பிளேயை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் டு டிவைஸ்ன்றப்போ நீங்கள் வந்து ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கிம்பிளையும் இந்த மொபைலையும் கனெக்ட் டு த டிவைஸ்ன்றதை ஸ்டெப் 2ல் நம்ம இதை வந்து இது ஓகே பண்ணி கனெக்ட் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது ஆப்ஷன்ஸ் கேட்டு முடித்த உடனே ப்ளூடூத்தில் இது கனெக்ட் ஆகிட்ரும். இப்போ நமக்கு வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், ஸ்மூத். இப்போது இந்த கனெக்ட் டு த டிவைஸ் இப்போ இது ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து இப்போ ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும். இப்போது இந்த மொபைலும் கிம்பிளும் கனெக்ட் ஆகிருக்கு. அது கனெக்ட் ஆகிறதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத், இங்கே ப்ளூடூத் சிம்பிள் இருக்குது. இப்போது இது கனெக்ட் ஆகிருக்கு. இதை பயன்படுத்தி தான் நாம் இப்போது ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நாம் இந்த கிம்பிளை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு மெனு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேமரா, ஃப்ளாஷ், டைமர், எஸ்டிஆர், ஆட்டோ விபி, மொத்தம் 2 4 5 6 7 8 9 செட்டிங்ஸ் இதில் இருக்குது. இப்போ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் மீண்டும் மெனுவை ஓகே கொடுத்து பேக்கில் போயிடலாம். இப்போ இது ஒவ்வொரு இதாக நம்ம மூவ் பண்ணுறப்போ ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது வேணுமோ அதை ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணுறப்போ இந்த ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டு அதுக்குள்ளே நம்ம போய் ஒவ்வொரு செயலாக செய்யலாம். இப்போ இந்த ஜாய்ஸ்டிக்கை பயன்படுத்தி இது பண்ணலாம். மெனு கொடுத்தா ஓகே கொடுத்தா வெளியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இங்கே மேலே ஒரு கீ ஃபீச்சர்ஸ், கீழே ஒரு கீ ஃபீச்சர்ஸ். இந்த கீழே இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் பிடிச்சிட்டோம்னா நாம் எந்த டைரக்ஷனில் வேணாலும் நம்ம மேலே கீழே சைடில் ஃபுல் ஃபேன் மோடுன்னு பேர் இதுக்கு எப்படி வேணாலும் நம்ம திருப்பி ஷூட் பண்ணலாம். கீழே பார்த்து கீழ் நோக்கி போகலாம்,
மேல் நோக்கி எடுக்கலாம், சைடில் கூட திருப்பி பார்க்கலாம். ஆனால் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கீ பட்டன்ஸை நாம் தொடர்ந்து கையில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இந்த ஒர்க்கை செய்யணும். அப்படி பண்ணுறப்ப நம்ம எப்படி வேணாலும் ஷூட் பண்ணலாம். மேலே கீழே சைடில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை ஷூட் பண்ணலாம். இந்த பட்டன் ப்ரெஸ் பட்டனை கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வகையான லாக் இருக்கு. இது கீழே லாக்கு, மேலே பேன்ஃபோர்ட் மோட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கிம்பிள் எப்படி வேணாலும் செட் பண்ணலாம், நாம் எப்படி வேணாலும் ரீட் பண்ணலாம். இதே லாக் சிஸ்டம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி நீங்கள் ஒரு டைரக்ஷன் மேலே போகாது. பேன்ஃபோர்ட் மோட் இருந்தால் நம்ம கீழே ஷூட் பண்ணலாம், மேலே ஷூட் பண்ணலாம், சைடில் ஷூட் பண்ணலாம், எப்படி வேணாலும் திருப்பி ஷூட் பண்ணலாம். இந்த பட்டன் மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ஃபாஸ்ட்டாக 2 இடத்த இமீடியட்டாக ஷார்ட் கட் பண்ணி உடனே இன்னொரு பிக்சர்ஸ் எடுக்கிறது. இப்போ நம்ம